ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேசராசி பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு வகையை சேர்ந்தது. மேசராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, இந்த 3 ராசியை பார்த்திங்கன்னா நெருப்பு வகையை சேர்ந்ததாகும். மேஷராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான், சிம்ம ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான், தனுசு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நட்பு பெற்ற கிரகங்களாகும். நட்பு நிலையில், அதாவது நெருங்கிய நட்பு நிலையில் உள்ள கிரகங்களாகும். மேச ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய தசையோ அல்லது குரு பகவானுடைய தசையோ நடந்துச்சுனாக்கா அவங்களுக்கு சுப காரியங்கள் நடைபெறும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு தசையோ அல்லது சூரிய தசையோ அல்லது செவ்வாய் தசையோ நடந்துச்சுனாக்கா அவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சுப காரியங்கள் நடக்கும். மொத்தத்தில் இந்த 3 கிரகத்தோட தசை நடக்கும்போது 3 கிரகங்களும் நல்ல நிலைமையிலேருந்து நடைபெறும் பொழுது நன்மையான பலன்களே நடைபெறும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி தான். சூரிய தசையோ அல்லது செவ்வாய் தசையோ அல்லது குரு தசையோ நடைபெறும் பொழுது நன்மையான பலன்களை கொடுப்பார்கள். ஏன்னா மேஷராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான், சிம்ம ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான், தனுசு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். 3 கிரகங்களும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும். இந்த 3 கிரகமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 கிரகத்தோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு, சூரியன், செவ்வாய், இந்த 3 கிரகங்களோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது நன்மையான பலன்களையே அணிவிப்பார் ஜாதகர். நன்றி. மீண்டும் மலரும்.